நான் தான் ஆழியோட கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். ஹலோ மேம். ஹாய் மேம். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆழியா அப்படி இல்லை சார். அப்பாடி. அதுக்கும் மேல அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல எக்ஸலை பத்தி கேட்டா 50 கிலோமீட்டர் மைல்ஸ் தரும்னு சொல்றா. மிஸ், நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. முட்டையில இருந்து மூட்டை வரைக்கும் ஏத்தலாம். பாருங்க இப்படித்தான். ஒண்ணு எடக்கு முடக்கா பேசுறா, இல்ல எதுக மோனையா பேசுறா. அது கூட பரவாயில்ல சார், எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஆழியா மவுஸ் எப்படி பிடிப்பேன்னு கேட்டா பொறி வச்சு பிடிப்பேங்கிறா. என்ன ஆழியா இப்படி சொல்லிருக்க? பொறி கண் பொறி, அப்ப மவுஸ் பொறி வச்சு தானே பிடிக்க முடியும். அத விடுங்க சார், ஆழியா பேசினாதான் பிரச்சனைன்னு எழுத வச்சா எழுத்து கூட புரிய மாட்டேங்குது. 10 டைம்ஸ் இம்போசிஷன் கொடுத்தேன் சார். என்ன கேட்காதீங்க. அப்ப யார கேக்குறது? அம்மா கிட்ட கேளுங்க. சொல்லிட்டேன். மேடம் நீங்களுமா? விளங்குச்சு போங்க. மேக்ஸ் சார், நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. ஹாய் சார். வணக்கம். எல்லாரும் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னன்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எக்ஸாமில் 4+2னா எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவள் என்ன எழுதியிருக்கான்னு கேளுங்களேன். 4 in the mind, 2 in the finger. After 4, 5, 6. வாவ், கரெக்ட்டா தானே சார் சொல்லிருக்கா? சார் அவள் அப்படியே எழுதியிருக்கா சார். You mean 4 in the mind, 2 in the finger? என்ன இதெல்லாம்? இதுக்கே என்ன இப்படி? இதை விட மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்கு. அது வேற இருக்கா? ஆலியா டேபிள் சொல்லுமா? சொல்ல ஆழியா, நான் தான் சொல்லி கொடுத்தனே. கீழ் வீட்ல இருக்கு, மேல் வீட்ல இருக்கு, அந்த வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்கா? உங்க வீட்ல இருக்கா? அறிவு இருக்கா? எங்க வீட்ல டேபிள் மட்டும் தான் சார் இருக்கு. சாரி சார். என்னமோ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறுத்துங்க. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கணக்கு டீச்சர் கணக்கு மட்டும் தான் எடுக்கிறீங்க, தமிழ் டீச்சர் தமிழ் மட்டும் தான் எடுக்கிறீங்க, இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் மட்டும் தான் எடுக்கிறீங்க. ஆனா நாங்க ஒரு ஆள் எத்தனை சப்ஜெக்ட் தெரியுமா படிக்கிறோம்? எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ஆனா நாங்க கஷ்டத்தை பண்ணி ஜாலியா விளையாடுறோம். ஆனா படிப்புனா படிச்சுட்டு தானே இருக்கோம். அது தெரியாம இப்படி பண்றாங்களே மாமே. ஆழியா கூல் டவுன். அழுவாதம்மா, அழுவாத. எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் உன்னை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். ஆழியா சுட்டித்தனமா இருந்தாலுமே படிப்புலயும் சம கெட்டிக்காரி. ஆழியா சம கெட்டிக்காரி. குழந்தைங்க அதிகமா இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. She is a God gifted child. ஆழியா, டேக் கேர். பை. பை மிஸ். Thank you miss. இன்னும் நீங்க என்ன நாலு பொண்ணுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? I'm still rowdy baby.